ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் பணிவான வணக்கங்கள். புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் வணக்கங்கள். புதுசாக வந்திருக்காங்க பேர் என்ன? ஸோ வெல்கம். ஸோ வெரி குட். எல்லா சத்சங்கத்துக்கு சாத் சங்கம் வச்சுக்கிறதுக்கு வந்ததுக்கு இன்றைக்கி அதே கண்டினியூ தான். 9வது அத்தியாயம் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு. பகவத்கீதா ஆசிடிஸ் சாப்டர் 9. ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகம் 5, டெக்ஸ்ட் 5. சேங்கா பகவத்கீதா நாளி சீனத்தில் பேசிக்கிறேன். பகவத்கீதா ஓகே, நெக்ஸ்ட் டைம் ப்ரீங்க அடுத்த. ஓகே, வெரி குட். ஸோ இன்றைக்கி 5வது ஸ்லோகம், 9வது 5வது ஸ்லோகம். நாச்சா மத்ஸ்தானி பூதானி பஷ்சமே யோகம் ஐஸ்வரம் போதபிருநாச்சா பூதஸ்தோ மமத்மா பூத பாவனஹ. படிங்க. நாச்சா மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூதபிருநாச்சா பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. மாதாஜி ஒரு ஆளு படிங்க, ஸ்லோகம் படிங்க. நாச்சா மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூதபிருநாச்சா பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. ஓகே, இதோடைய விளக்கம். இருப்பினும் சேர்ந்து படிங்க. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வரியத்தை பார். நானே எல்லா உயிர்களையும் காப்பவன் என்ற போதிலும் எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். ஆங்கிலத்தில் ஒரு ஆள் படிச்சிருங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். And yet everything that is created does not rest in me. Behold my mystic opulence. Although I am the maintainer of all living entities, and although I am everywhere, I am not a part of this cosmic manifestation. For myself is the very source of creation. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். ஓகே, அதாவது இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு. ஸோ கிருஷ்ணர் ரகசியத்தை சொல்கிறார். அதாவது இந்த அத்தியாயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கிட்டு மட்டும்தான் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சந்தேகத்துலேருந்து விளையிடுவாங்க. சந்தேகம்னா ஏன் அப்படி நடக்குது, நம்மளை சுற்றி எப்படி நடக்குது, இங்கே உலகத்தில் நம்மளுக்கு என்ன தான் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, இப்படின்னு பல இதில் இருக்குமா இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பிரச்சனை தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ எங்கே பிறகு போகிறது அப்படின்னு கேட்கலாம். காட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான். வீட்டில் பள்ளி பூராலேருந்து ஆரம்பித்து காட்டில் இருக்கிற புலி எலி எல்லாமே எல்லாத்துலேயும் பிரச்சனை தான். அப்போ பகவானுடைய அந்த சார்ந்து இருக்கிற அந்த சக்தியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அவருடைய என்ன சொல்லுவாங்க, அசராத சக்தி, அசராத பவரு, அவருடைய எல்லாம் அந்த என்னதான் சுற்றி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம ஒரு கவலையும் பட மாட்டோம். ஸோ அதுக்கு
இந்த மிக ரகசியமான அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு குவாலிட்டி என்னது? இப்போ 5வது ஸ்லோகம் படிக்கிறோம், நம்ம படிச்சுக்கிறோம். 4 விஷயத்தில் எல்லாத்தையும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில், புருஷோத்தரமான முழுவத கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால். ஸோ தகுதி அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பொறாமை இல்லாமல் இருக்கணும். பகவான் மேலே பொறாமை, அவர் மேலே பொறாமை இல்லாமல், என்வி பொறாமை இல்லாமல் இருந்தால், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாயோ. ஸோ ஜட துன்பம் என்பது இருக்குது நம்மளுக்கு. அது பகவான் எதை விஷயம் தெரிஞ்சோ அது அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரணும். அப்போ துன்பத்தை நம்ம அனுபவிப்போம், கிருஷ்ணர் 2 இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகனே. சொல்லுங்க. ஒன்று காலேஜ் அடிக்கடிக்கு சொல்கிறானுங்க, சின்னங்க போச்சு. ஒன்று துக்காலை மசாசவாதம் 8.15 சொல்லுவார், 8ஆம் அத்தியாயத்தில் 5ஆம் ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகத்தையும் சொல்லுவார், அநித்தியம் அசோக லோகம் 9.33. 2 இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இது ஏன் சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் ஏன் இந்த 2 இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அர்ஜுனருக்கு 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லி கூட இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் இது பண்ணார், மனசில் கொஞ்சம் இது இருந்துச்சு. திரும்பி போடுறாரு ஸ்டேட்மெண்ட், அநித்தியம் அசோக லோகம். அசோகம்னா சோகம், அசோகம். அப்போ அவருக்கு ஓகே கிளியர். 2 வாட்டி கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணர் ஒரு வாட்டி சொல்லிட்டா திரும்பி அவர் எதிர்பார்க்குறாரு அர்ஜுனர், மறுபடியும் சொல்லுவாரா. ஓகே, ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான், இதை வேணாம், போகாதீங்க, அந்த பாதையில் குழி இருக்குது சொல்லிடுவேன். சொல்லிட்டு போயிட்டோன்னா குழி இருக்கும், இவன் மேன்மிக்க சொல்ல பாரு, ப்ளீஸுங்க போகாதீங்க, குழி இருக்குது, காடி போனால் காடி மாட்டிக்கும் சொன்னால் கேளுங்க, காடி மாட்டிக்கும் அப்படின்னு சொன்னால் இத்தனை வாட்டி சொல்கிறான், பல வாட்டி சொல்கிறான்னா அப்போ இன்னும் இருக்குது. புரியுதுங்களா? அதான் கிருஷ்ணனுடைய இது தான் அந்த ஒரு விஷயம். ஸோ பொறாமை இல்லாததால் எதனை அறிவதால் ஜட துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இந்த அறிவு கல்வியின் அரசனும், இந்த ராஜ வித்யா, அதாவது கிங் ஆஃப் எஜுகேஷன், அதாவது அரசனின் ரொம்ப 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 ஒரு விசித்திரமான ஒரு முக்கியமான ஒரு எல்லா ரகசியங்களும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும், பியூரிட்டி இதில் இருக்குது. தன்னுறவின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால், ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த இந்த ரகசியம் இருக்க, நீ சொந்தமாக அதை அனுபவிச்சுக்க முடியும், நீ சொந்தமாக அது உங்களுக்கு கிடைக்கும். அது நான் சொல்லி பிறகும் நீ அது நீ சொந்தமாகவே நீ அந்த ஃபீலிங் பண்ண முடியும். ஓகே, நேரடியாக அனுப்புவதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரும்பத்துடன் செயலாற்றுவதாகும். அழிவில்லாதது பக்திக்கு என்றும் அழிவில்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் பக்தி செய்கிறீங்களோ அதுக்கு அழிவில்லை. எவ்வளோ தூரம் நாமத்தை சொல்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த நாமத்தை சொல்லி உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குதோ அது யாராலையும் பறிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. எவ்வளோ தூரம் பகவானுக்கு சேவை செய்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணி சேவை செய்கிறீங்களோ அந்த சேவையை நான் எடுத்துக்க முடியாது. கிளீனிங் சேவை இருக்குல்ல, நம்மகிட்ட கிளீனிங் சேவை இருக்குல்ல, எவ்வளோ தூரம் செய்கிறோம் அது என் கிரெடிட்டில் எடுத்து போட முடியுமா? நீங்களாம் செஞ்சுட்டு எல்லாம் எதிர்பதிக்கு சேரணும்னா என்ன வருது? சாத்தியமா? அவங்க செய்கிற பக்தி அவங்களுக்கு தான் சேரும். ஓகே, அது ஒரு விஷயம், அந்த உதாரணம் சொல்கிறேன். அடுத்து கிருஷ்ணரை சொல்லி முடிச்சுட்டு எத்தனாவது வர்றாரு? 2 முடிஞ்சு 3வது. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ, பிலீஃப் ஃபெய்த் இல்லையோ, ஸ்ரதா இல்லையோ அடைய முடியாது, பக்தி இல்லை. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு பாதிக்க திரும்பி வராங்க. யாரும் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் நம்பிக்கை பக்தி மேலே அவர் செய்யக்கூடிய அந்த தொண்டு மேலே பக்தியில் மீண்டும் பிறப்பு இறப்பு பர்த் அண்ட் டெத்துக்கு திரும்பி வரும். சைக்கிள் மாதிரி சுற்றி வரும், அந்த சுழற்சி மாரி. ஓகே, சொல்லிட்டு 4வது, நான் எனது தோன்றாத உறவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவனுக்கும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. ஸோ அதுக்கு கூட புரிவது ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார்ல. என்ன உதாரணம் சொல்லியிருந்தாரு? மற்ற சிரிக்கிறாங்க. உதாரணம், அந்த உதாரணம் என் வாயால் சொல்லணுமா? அப்படியே வந்து சும்மா சொல்லுங்க, என்ன சொன்னார் பிரபு?
வள்ளி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு உதாரணம் சொன்னார். சிம்பிளாக சொல்லிட்டாரு. அன்னாடிக்கு சாப்பிட்ற விஷயத்தில் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? அதுக்கு ஒரு ப்ரூஃப் இந்த ஸ்லோகத்துக்கு உதாரணம் சொன்னார். நீங்கள் அது சிரிச்சிங்க, எனக்கு தெரியும் நினச்சேன். என்ன சொல்கிறார் ப்ரூஃபோ? அவ்யக்த மூர்த்தினாவுக்கு ஒரு இது சொன்னார் உதாரணம். அதை கேட்டு நானே யோசிச்சேன். பாரு, இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக சொல்கிறதுக்கு அவர் சொன்னார். வீட்டில் வந்து ஒரு சம்சாரம் வந்து சாம்பார் செஞ்சுருந்தாங்களா, சாம்பார் இன்னும் புளி குழம்பு செஞ்சாங்க, சாம்பார் செஞ்சாங்க. சாம்பார் ஊசி மிளகா தெரியும், புளி குழம்புல அரைச்சி போட்டேன்னு தெரியாது, ஆனால் அதில் இருக்குது, ஆனால் தெரியாது. அந்த உதாரணத்தை சொல்கிறார். அவ்யக்த மூர்த்தினா ஐ ஃபிலோசபி போனால் டெய்லி இவங்க சாப்பிட்றாங்க, அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்தாரு. சொன்னாரா இல்லையா? மற்ற சிரிச்சினீங்களா? நல்ல வேலை குறும்பு முன்னாடி சிரிக்கல. ஸோ என்னன்னா அந்த விஷயம் இருக்கு, ஆனால் அங்கே தெரியல. இருக்குங்க, ஆனால் தெரியல. ஆனால் சாம்பாரில் அது இருந்துச்சு, பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டீங்க. ஸோ பகவான் அந்த அளவுக்கு அவ்யர்த்த மூர்த்தினா தோன்றாத உருவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதில் சொல்லிட்டு இப்போ இதுக்கு வராரு. நாச்ச மஸ்தானி பூதானி, மேலும் நாச்சா மேலும், ஓகே, மஸ்தானி என்னில் நிலை பெற்று, பூதானி படைப்பு முழுதும், படைக்கிற எல்லா விஷயத்திலையும், பஷ்ய காண்பாயாக, எல்லா விஷயத்திலும் நீ பாரு அர்ஜுனா, எனது யோகம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா புரிந்து கொள்ள முடியாத யோக சக்தி. இதுக்கே நிறைய ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இதான் விஷயமே, இந்த ஸ்லோகத்துடைய மெயின் விஷயமே. என்ன சொல்லுவாங்க, மெயின் பாயிண்ட் இதான். ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனர்கிட்ட நான் செய்யக்கூடிய எந்த விஷயமே யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு உதாரணம், மெயின் உதாரணம் கோவர்த்தன மலை. எப்படி இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்டில், அதுவும் சுண்ட வரல, கோவர்த்தன மலையை தூக்க முடியும்? இமேஜின் பண்ண முடியுதா? சாத்தியமா? எல்லாம் பாடி பில்டரும் கூப்பிட்டு, மோஸ்ட் ஆஃப் பாடி பில்டர் வெல்கம், வந்து ஒரு இது கின்னஸ் ரெக்கார்டில் கொடுக்க போகிறோம், சுண்ட வரலால ஸ்மால் இதை தூக்கிடுங்க, எல்லா பாடி பில்டரும் ஓடிடுவாங்க. வெயிட் டெஸ்ட் தூக்குறவங்க எல்லாமே இருக்காங்களே. அந்த காலத்தில் அருள்நாடு தானே ஃபேமஸு. ஆனால் இப்போ அருள்நாடு அமைதியாயிட்டாரு, போச்சு, வயசாச்சு. ஆனால் இருந்தாலும் அவர் பேர் இருக்குது புகழ், அருள்நாடு பாடி பில்டர் ஜிம். அப்போ என்ன மாதிரி இருந்தாலும் கம்பேர் பண்ண முடியல. இப்படி சுண்டு வரலாலும் எப்படி தூக்க முடியும்? சரி, 2 கையில் தூக்கியிருந்தாலும் அது சொல்லலாம். பிரபோ அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, யோகாசனம் இது செஞ்சிருப்பாரு, சம்திங் எதெல்லாம் அவருக்கு இதுக்கும் 2 கையில் தூக்கிட்டார். ஓகே, லோஜிக் தான் பிரபு, ஐ கேன் ஆல்சோ கேன், நீ கொடுங்க அந்த 2 கையில் எப்படி தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் லெஃப்ட் ஹேண்டு பொதுவாகவே நம்மளுக்கு வந்து வலது கை இடது கை வச்சு பார்த்தா எந்த கை ஸ்ட்ராங்காக இருக்கும்? ரைட் ஹேண்ட் தான் ஸ்ட்ராங். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தானே. இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, இடது கை வந்து என்றைக்குமே கொஞ்சம் வீக்கு. ஆனால் தூக்கலாம், இதுக்குன்னு வீக்குன்னா ரொம்ப இல்லை, தூக்கலாம். ஆனால் சுண்ட வரல அதுவும். அப்ப ஐஸ்வர்யம் புரிந்து கொள்ள முடியாத யோக சக்தி. இது ஒரு உதாரணம். 2வது, மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில், அதான் கதை தெரியுமே, இருந்தாலும் எடுத்து விட்டாதான் அது ஞாபகம் வரும். அப்படியா பிரபு, மகாபாரதத்தில் எப்படியா இருந்துச்சு? ஆமாம், பெருசில் அதான் மறந்துட்டோம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டையில் வந்து எல்லாத்தையும் அவங்க விட்டு கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணுறாங்க, சூதாட்டத்தில் இறங்குறாங்க. சூதாட்டம், கேம்லிங். அது பேர் என்னது? அது என்ன சொல்லுவாங்க, பகடி ஆட்டம். உருட்டி விடுவாங்க அப்படி, அது 2 கட்டமாக இருக்கும். என்ன சொல்லுங்க, காயம். மாத்த இங்கே இருக்காங்க. இதுக்கு தான் வேணும் தீபாவளி மாத்த அடிக்கடிக்கு வேணுங்கிறது. ஏன்னா அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டோம். இப்போ எல்லாம் வந்து ஏஐ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடணும். ஸோ என்ன திரும்பி சொல்லுங்க, வந்து தாயம் உருட்டுறது, உருட்டி விடுறது. அந்த விளையாட்டு விளையாடுறாங்க யாரு?
பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும். கௌரவ சீட்டு யார் விளையாண்டா? கௌரவர்கள் சீட்டு யார் விளையாண்டா? மகாபாரதமே மறந்து போச்சு. மகாபாரதம். சகுனி. சகுனி யாரு? சிம்பிளா சொன்னா துரியோதனுக்கு மாமா. யாரு? துரியோதனுக்கு மாமா சகுனி. அப்ப இந்தாண்ட வந்து பஞ்ச பாண்டவர்களை யார் விளையாண்டா? பீஷ்மரா? யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரர் விளையாண்டாரு. அதாவது இப்ப துரியோதனுக்கு சகுனி மாமா அவர் விளையாண்டாரு. இப்ப வந்து பஞ்ச பாண்டவர்கள் யார் விளையாண்டுருக்கணும்? கிருஷ்ணர். மாமா பையன் அத்தை பையன். ஏன் சிரிக்கிறீங்க? ஆனா அவர் என்ன பண்ணாரு? யுதிஷ்டிரரு அவரே விளையாண்டாரு. நானே விளையாடுறேன், எனக்கு யாரும் வேண்டாம். ஆனா துரியோதனன் புத்திசாலி. நம்மளுக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்லுவாங்க, திறமை இல்லை, ஸ்கில் இல்லை. அதனால எங்க மாமா சகுனி விளையாடுவாரு சொல்லி தாயத்தை உருட்டி விட்டு எல்லாத்தையும் தோத்துறாரு. யார் தோத்துறதுல? யுதிஷ்டிரர் தோத்துறாரு. பஞ்சபாண்டவர்கள் தோத்துட்டாங்க, கௌரவர்கள் தெளிச்சிட்டாங்க சகுனி மூலியமா, சகுனியோட சதி திட்டத்து மூலியமா. அப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்து கடைசி என்ன ஆனிச்சு? திரௌபதிய வச்சாங்க. திரௌபதி வச்சும் தெளிப்பான பார்த்துங்க தோத்துட்டாங்க. இப்போ அங்கே மானபாங்கம் நடந்தது, அவங்கள அவமானப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணுக்கு முக்கியமான இருக்குது அந்த மானம். அதை படுத்துறப்ப அதாவது புடவை வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் முன்னியும் எல்லாரும் அரசனும் வந்திருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படி செய்யறப்ப எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இப்போ வந்து இவங்களும் அப்படி முடிச்சு ஏற்கனவே தோத்துது போச்சு, மனைவி இதாயிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மானபங்கம் பண்ற நேரத்துல திரௌபதி அழுந்துகிட்டே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனி சாம சுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா ஹரி அச்சுதா மதனம் பத்மநாப புருஷோத்தம் அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கையில புடவை பிடிச்சிக்கிட்டு முடியும் இதெல்லாம் முடியும் பத்துக்கிறது இதான் கூப்பிட்றேன், நாம சொல்றேன். கடைசியில அவங்களுக்கு வந்து இவனுக்கு விட மாட்டானுங்க, என்னைய கூப்பிட்டாங்க, கோவிந்தா முகுந்தா என்னை காப்பாத்து அப்படின்னு கிருஷ்ணரு பார்க்குறாரு. இது வந்து துவாரகி கிருஷ்ணருக்கு நடக்கக்கூடிய சம்பவம். நம்ம தத்துவப்படி பார்த்தா மதுரா பிருந்தாவன் போதீங்க. பக்கத்தில் யார் என்ன சொல்றா? மனைவி பேர் என்ன? பக்கத்துல இருந்து யாரும் என்ன சொல்றாங்க? உங்க பேர் என்ன? கிருஷ்ணர் பார்த்து சொல்றாங்க சத்யபாமா. கிருஷ்ணா பிரபு, அங்க ஒரு பக்தர் இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க, இரு கடைசியா அவங்க எந்த நிலைமைக்கு வராங்க, நீ தான் காப்பாற்றணும், முழுசா நம்பணும். புடவை வருது. கிருஷ்ணர் போயிட்டு காஞ்சிபுரத்துல பட்டு புடவையும் பனாரஸ்ல பொட்டை புடவையும் ஷாப்பிங் பண்ணிட்டு, இந்த திரௌபதி எங்க பிரச்சனையா இருக்கே, வா ஷாப்பிங் பண்ணுவோம், சத்யபாமா ஜோம் அப்படியா வாங்க போயிட்டு குதிரையிலையோ இதில் போயிட்டு காஞ்சிபுரம் பட்டு பனாரஸ் பட்டு அப்படின்னு வாங்கிட்டு வந்தாரா? ஷாப்பிங் பண்ணாரா? சவுத் இந்தியா கோடு தமிழ்நாடு காஞ்சிபுரம், ஹலோ மிஸ்டர்ஸ் காஞ்சிபுரம் ஹால் பார்ட்ஸ் கொலை ப்ளீஸ், அதை பே பண்ணுறேன், உனக்கு என்ன காட்டில் வேணும்? கோல்டன் கார்டு வச்சிருக்கேன், இந்த அப்படியா பனாரஸ் பட்டு, मुझे चाहिए सारी सब चाहिए मुझे चाहिए திரௌபதி லड़की ப்ராப்ளமே அப்படியா பனாரஸ்ல இருந்து போயிட்டு சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் அப்படியா? அதுதான் மத்திய சொல்ல வரேன். மத்திய கரெக்டாக பாயிண்ட் முடிச்சிட்டாங்க அவங்க. அந்த படத்தை பார்த்து சொல்றாங்க. அதான் மத்திய வர அந்த பாயிண்ட் தான் வரேன். கிருஷ்ணர் துவாரகையில் இருக்காரு, சத்யபாமா அவர் சொல்றாரு, இப்ப பாருன்னு புடவை பாட்டுக்கு போகுது. அது சரித்திரத்தில் வருது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா புடவையிலையும் புடவை காண போகுது. புடவை மார்வாடி செட்ல இருந்து காஞ்சிபுரம் பட்டுல இருந்து என்ன புடவை காண போகுது. பட்டு கஷ்டப்பட்டு செய்யுது, பட்டு காணும், பட்டு பாட்டு போகுது அங்கெங்கேயும். பகவான் எல்லா இடத்துல இருந்து பட்டு எடுத்து கொடுக்குறாரு அங்க. அப்படி பட்டு என்ன காஞ்சிபுரம் பட்டு பனா பட்டு என்ன பட்டு தெரிஞ்சுது, அதான் காஞ்சிபுரம் பட்டு பனா பட்டு. ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா பொதுவாக மலேசியாவில் புடவை கட்டுறதே குறைஞ்சிருச்சா? ஓகே, புடவை கட்டுறது குறைஞ்சி. அதனால வந்து பட்டு அங்கே வந்து அங்கே இந்தியாவில் அதுக்கு மேலே
அன்றைக்கி சொன்னேன், அன்றைக்கி ஒரு வாட்டி நான் 2023 சென்னைக்கு போய் திருச்சிக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து அண்ணாச்சி, திருநெல்வேலி அண்ணாச்சி, அவர் சொன்னார் பட்டி யாரும் எங்கே போதனை இல்லையா, விற்கிறது இல்லைல்ல, ஏனுங்க அண்ணாச்சி இப்படின்னு யாரும் கட்டுறது இல்லைல்ல, என்னல ஆச்சுங்க அப்படின்னு புலம்பிட்டு அண்ணாச்சி கடை. அந்த இது திருச்சியில் ஒரு கடை பேர் மறந்துட்டேன், ஃபேமஸான கடை, அது அண்ணாச்சி. நல்லா அந்த படத்தில் பார்த்த மாதிரியே வந்தார். இந்த பச்சை கலர் பெல்ட் கட்டிப்பாங்க, இன்னும் இது படத்தில் பார்க்குற மாதிரி வர்றாரு. இல்லை அந்த ஊரில் அப்படி தான் கட்டிப்பாங்க, வேட்டிக்கு மேலே அந்த பச்சை கலர் பெல்ட்டு. இல்லை என்ன சொல்லுதே அந்த மாதிரி கட்டிட்டு வராரு. முடிக்கிற படத்தில் பார்த்த மாதிரி இருக்கேன், ஏன்னா அது முதல்ல பார்க்குறேன். பொதுவாக நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் அந்த பச்சை கலர் பெல்ட்டு. இங்கே மனுஷன் யாரும் கட்டுறா அது மாதிரியே இல்லை தானே கட்டுறோமா இல்லையா, இன்னும் கட்டிட்டு வராரு. இல்லை என்னச்சு போனிச்சா இல்லையா எனக்கு, இல்லை என்னச்சு இன்னைக்கு யாரும் வந்து புடவை வாங்குறதே குறைஞ்சிருச்சு நினைக்கிறேன். இங்கேயா அங்கே தான் அப்படின்னா இங்கேயுமா இப்போ அந்த மாதிரி நிலமை. அப்போ அந்த நிலைமை திரௌபதி வந்து இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த நிலைமை எல்லாம் புடவை பாட்டுக்கு போகுது. இங்கே எல்லாம் முடிக்கிறாங்க. என்னது கட்டினது ஒரு புடவை, இங்கே என்ன பல ஆயிரம் புடவை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிருஷ்ணர் அவர் யோக சக்தியால் அங்கே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே அங்கே போய் ஷாப்பிங் பண்ணாரா, காஞ்சிபுரத்தையும் பனாரஸ் பட்டிலையும் பாட்டுக்கு வருது. இது உதாரணம், ஒரு உதாரணம். ஓகே, அப்புறம் இதில் வந்து இன்னும் நிறைய உதாரணம் பொறுப்பாக கொடுத்துருப்பாரு. ஸோ அது சொல்கிறேன், புரிந்து கொள்ள முடியாத சக்தி. அதாவது கிருஷ்ணர் வந்து 7வது அத்தியாயத்தில் இதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லுவார். அப்போவே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வந்து ஒரு இதாயிரும். அதாவது மத்த பரதரம் ஞான கிஞ்சி அஸ்தி தனஞ்சயா மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணி கண யவஹா. என்ன சொல்றாருன்னா, செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை, நூலில் முத்துக்கள் கோக்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. என்னன்னா இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாலை கட்டுருக்குமா இல்லையா, மாலை அந்த முத்து இருக்குல்ல, பேள் அந்த முத்து மணி இதெல்லாம் நம்ம மணியை தான், அதுக்குள்ள பின்னாடி நூல் இருக்கு. அந்த நூலை யாரும் பார்க்கல, மேலே இருக்கிற முத்தை தான் பார்க்குறோம், பேளை தான் பார்க்குறோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் அவரோட சக்தி முழுதும் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அவரை நம்ம அது பார்க்கல, வெறும் அவரோட மேலோட்டம் இது மட்டும் தான் பார்க்குறோம். அவர் உருவாக்கின விஷயத்தை தான் பார்க்குறத, அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் தான் இருக்காருன்னு பார்க்கல. புரியுதுங்களா? கிருஷ்ணர் படைப்பை யோசிச்சு பார்த்தாலே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சிருவோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. கிருஷ்ணர் கொடுத்த அந்த 5 பஞ்சபூதங்களும் எல்லா உயிர்வாணிகளுக்கும் முக்கியமான விஷயம். காத்து, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, காத்து உங்க மேலே அடிக்கல, உடனே அந்த இடத்துல காத்து இல்லைன்னு அர்த்தமா, சுவாசி இருக்குன்னு அர்த்தமா? காத்து இருக்கு, ஆனா உங்களுக்கு அந்த காற்றோட அந்த இது தெரியல. காத்து இல்லைன்னா ஒருத்தர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிது. அவர் வந்து ஸ்டோர் கீப்பராக இருந்தார். ஸ்டோர் கீப்பர் என்ன சொல்கிறது, அந்த கம்பெனிலாம் வந்து ஸ்டோரு இந்த கூடாங்கலாம் இருக்குல்ல, அதுலேருந்து ஜாமான் எடுக்கிறவங்க அந்த ஸ்டோர் கீப்பர். அவர் என்ன பண்ணார், கொண்டெய்னர் வந்து கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டெய்னர் வச்சு மூடிட்டாங்களாம். கொண்டெய்னர் வச்சு கொஞ்ச நேரம் பேக் பண்ணணும். வந்து என்ன பண்ணணும், அந்த கொண்டெய்னரை திரும்பி மாற்றிட்டு அதை பேக் பண்ணிட்டு ஒன்று எடுத்து வரணும். அப்போ டிரைவர் சொன்னாரா, ஏன் இறங்கிக்கிட்டீங்க, கொஞ்ச நேரம் தான் சாத்திடுறேன். கொஞ்ச நேரம் சாத்தினதுக்கே அவருக்கு மூச்சு அடைச்சிருச்சு. உதாரணம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்போ கேட்டது என்னன்னா, சாத்திட்டோன்னா அந்த உள்ளுக்கு அந்த காற்று ஓட்டம் இல்லாமல் போச்சு. காற்று ஓட்டம் இல்லைன்னொடனே அவருக்கு ஆக்சிஜன் இல்லை, மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. அப்ப இயற்கையா அந்த காத்தோட்டம் இருக்கிறதுனால நம்மளால சுவாசிக்க முடியுது, வாழ முடியுது. புரியுதுங்களா? அப்போ ஒரு நொடி அது இல்லாத போக என்ன ஆகுது, இத்தனை செகண்ட் தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எமர்ஜென்சி கேஸ் வச்சு அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. அது ஒரு உதாரணம். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்ப நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல பஞ்சபூதம் இல்லைன்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், காத்து. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், காத்து, 5 பஞ்சபூதங்கள். இது இல்லைன்னா என்ன ஆகும், சிந்திச்சு பார்த்தோமா? பகவானுடைய சக்தியால் படைக்கப்பட்டது. வயிற்றுக்குள்ள சாப்பிட்றோம், உள்ளுக்கு அசிட் இருக்கு.
எசிட்னு சொல்லலாம், சயின்ஸ் படி நெருப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு சாப்பாடு மேலே அந்த எசிட் போட்டால் என்ன ஆகும்? ஒரு கேரட் எடுத்துங்க, அது மேலே எசிட் ஊற்றுறோம், என்ன ஆகும்? பொசிக்கிறோம். அப்போ வயிற்றுக்குள்ளே எசிட் இருக்க, அப்போ எப்படி நம்ம உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு? நம்ம போயிருக்கலாம், எப்போ இங்கே ஓட்டையாக இருக்குமா இல்லையா? அங்கங்கே என்ன ஒரு ஓட்டையாக இருக்கு, எசிட் வெளியே வயிற்றுல எசிட்டு லாஜிக்கலி நல்ல ப்ரோ. அங்கங்கே ஓட்டையாக இருக்கு, எசிட் வெயிட்டுக்குள்ளே எசிட் இருக்குல்ல, டைஜஸ்ட் ஆகுது, அது எசிட் வெளியே இருக்கு. சொல்ல முடியுமா? இன்னும் பைத்தியக்காரனாக இருக்கான். ஆனால் அந்த எசிட்டை சாப்பாடுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஜீரணத்துக்காக கிருஷ்ணன் உருவாக்கி வச்சிருக்காரு. எப்படி இது? எசிட்னா அது நெருப்புனா ஒன்று பற்றிக்கும், எசிட்னா ஒன்று அது இதாகும். எப்படிங்க அது? அது இல்லைன்னா சாப்பிட என்ன ஆகுது? ஜீரணமாகுது. ஜீரணமாகல என்ன ஆகும்? வாந்தி வரும், வயிற்றுப்போக்கு வரும், அப்புறம் முடிஞ்சு அப்புறம் வந்து என்ன ஆகும்? மருகியாவா? அப்புறம் மருகியா அதுக்கு இறந்துருவாங்கட்டாங்க ஒரே நாள்லையா? ஒரே நாள்ல. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய எண்ணற்ற சக்தியை புரிந்துக்க முடியாது. எப்படி செஞ்சிருப்பாரு? எப்படி அது இது சாத்தியமாகும்? மாட்டுப்பால், கவ் மில்க், ஜீதா கவ் மில்க், அந்த மாட்டுப்பால் அது உண்மையாவே எதுலேருந்து உருவாகுது? ரத்தம், பிளட், டாரா, மிம்பாயா, மிம்பாய். ஓ, கவ் மில்க் கம் ஃப்ரம் பிளட். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாது நினச்சிக்கிட்டோங்க. ஆல் மேட் இன் சைனாதால கொஞ்சம் நான் குழம்பிட்டேன், கன்ஃபியூஸ். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஓ, தெரியுமா? சரி வெரி வெரி குட். அப்புறம் பேசுவோம். இப்போ ஆனால் அதை எப்படி ரத்தத்தை எப்படி வெள்ளையாக்கி பாலாயிருச்சு? டேரக்டா மாட்டை கரக்கு வெட்டி ஒரு பிளேட், திஸ் இஸ் பியோர் கவ் மில்க், ரெட் கலர் ட்ரிங்க் அப்படின்னு கொடுத்து குடிக்குமா? அதாவது அது அந்த மாமிச்சை சாப்பிட்றவங்க கூட கிணம் சரியா இல்லையா? ஆனால் அது ப்ரொசஸ் பண்ணி ஒயிட்டாகி பியூட்டியாகி அது அப்படி நம்ம லொடக். எஸ், கல்சியம் இன்சைட் கவ் மில்க். Every day must drink a cup milk, calcium. ரைட்டா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? புரத சத்து வேண்டுமென்றால் அருமையான அற்புதமான பாலை குடிக்கவும், இல்லையேல் தங்களுக்கு வயதான முடியாத பிறகு முட்டு வில்லி வந்துவிடும். ரைட்டாரா? எய்ம்ஸா? இரும்பு சத்து வந்துவிடும். தெரிஞ்சு வச்சிருக்காங்க மத்தஜி. ஐயனா மத்தஜி, ஐயன்னு சொல்லுவாங்க தானே. அப்போ பகவான் இமேஜின் பண்ண முடியல, எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணம். அப்போ வந்து பகவான் படைப்பில் இன்னும் ஏராளமான விஷயம். ஸ்ரீ ராதா கபாஜி ஜெய். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கொஞ்சம் பயணம் பண்ணுவோம். இந்தியாவில் ஒரிஷா என்ற மாநிலத்தில் அலர்நாத் டெம்பிள், கோயில், மந்திர் யாரு பேருக்கா? நான் இந்தியாவுக்கே போனதில்லை, இவன் என்ன ஒரிஷாங்கிறான், அலர்நாத் கோயிலுங்கிறான். நான் இந்த மண்ணை எப்படி பேசுறது? மனசுல தானே ஓடுது. உண்மையை சொல்லணும், இந்தியாவே போனதில்லை, படத்தில் பார்த்து இதை ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையா. இவன் என்னமா ஒரிஷாங்கிறான்? ஒரிஷான்னா என்னன்னு தெரியலையா? உண்மையாவே சொன்னா ஒரிஷா என்ற மாநிலமே எனக்கு தெரியாது ஆரம்பத்தில். கிருஷ்ண உணர்வுக்கு வர்றது வரைக்கும் ஒரிஷானா என்னன்னு தெரியாது. ஒரு சிலமே ஒரிஷானா ஒரு நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சில பேர். ஒரிஷாவே மொரிஷியஸ் லைக் த கண்ட்ரி, திஸ் கண்ட்ரி. ஐ டோன்ட் நோ which country? யூரோப்பியன்ஸா? யூரோப்பியன்ஸ் இல்லையா? இந்தியா தான் ஐயா, பக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு. இப்போ ஒரிஷா என்ற மாநிலத்தில் அலர்நாத் என்ற கோயிலில், அலர்நாத் பகவான் தான். அந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னு நினைக்கிறேன். அவர் திரும்பி பார்க்குறாரு. 2023 போல 2017 போனோம் அலர்நாத் கோயில். சைத்தன்ய மகாபிரபு அங்கே நமஸ்காரம் பண்ணுறப்போ அவருடைய காலு எல்லாம் மொத்த உடலுமே அவருடைய உருகிறோம் அந்த இடம். ரைட்? அலர்நாத் இல்லை, சாரி, அலர்நாத்தா?
நல்லா அந்த அப்போ அது தோத்தா கோபிநாத் தான் போகணும் கிடைச்சா அலர்நாத் போல. ஓ 2023 எதுவுமே போல. சொல்லுங்க நீ சொல்லு. மகாபிரபு. ஓகே, மகாபிரபு யாருன்னா சாஷாத் கிருஷ்ணரே. கிருஷ்ணர் தெரியுங்களா? கிருஷ்ணர் தான் 5000 வருஷத்துக்கு முன்ன வந்த கிருஷ்ணர் தான் 500 வருஷத்துக்கு முன்ன வந்து மகாபிரபு வந்தார். கிருஷ்ணர் அவர் வந்து சொல்லி கொடுத்ததை கத்து கொடுக்கறதுக்காக பக்த ரூபத்தில் வந்தார். சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவர் பேர் கௌரங்கா, கௌர சுந்தரா, கௌராரி, கௌரச்சந்திரா, இப்படி பல பேர்ல கூப்பிடுவாங்க. ஆனால் பொதுவாக சைத்தன்ய மகாபிரபுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு வேற யாருல? கிருஷ்ணர் தான். 5000 வருஷத்துக்கு வந்த அதே கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தார்ல, அந்த சொல்லி கொடுத்த விஷயத்த எடுத்துக்காட்டா வாழ்றதுக்காக பக்தர் அவதாரத்தில் வந்தார். ஸோ எங்கே இருந்தேன்? என்ன கோயில் சொன்னேன்? அலர்நாத் கோயில். இப்போ அலர்நாத் கோயில், அந்த கோயில் போல நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறப்ப இன்னமும் பார்த்தீங்கன்னா அவருடைய கை அச்சு கால் அச்சு எல்லாம் அப்படி அந்த உடலை அப்படி உருகிரும். அந்த அளவுக்கு பிரேமி இதில் வந்து அவர் வந்து உருகி அந்த இடமே உருகி இன்னும் அப்படியே அந்த இடம் வந்து யாரும் போக முடியாது. அதை சுற்றி இது போட்டு பூ வச்சு வச்சுருவாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கோயிலில் ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைவேத்தியம் பண்ணுவார். பிராமணர் அவர் வேலை நைவேத்தியம் பண்ணுறது போகிறது வருது இதுதான். அப்போ அவருக்கு ஒரு மகன் இருந்தார், மது. யாரு? மது என்ற மகன். அப்போ அவர் என்ன பண்ணார்? பிராமணர்னா யாசகம் பெறணும், வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரிஜினல் பிராமண பேக்கிங். I want to apply in an American company in New York City. I want to travel. After 6 months, come back and continue my life. அப்படிலாம் இல்லை. And I want to go to Bombay, Delhi, and after work to Marwadi state, Gujarati state. After I collect all money, I come to continue my life. அப்படி இல்லை. அப்படியா? பிராமணோட பிராமணன் வேதம் கற்றுக்கணும், வேதத்தை சொல்லித்தரணும். வேதத்தை கற்றுக்கணும், வேதத்தை சொல்லித்தரணும். குருகுலத்தில் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். இதுதான் பிராமணனுடைய. வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு அப்போ வீட்டுக்கு யாசகம் கொடுக்கக்கூடிய தட்சிணை காசு, வரக்கூடிய காசு சொல்லி கொடுத்தாலும் அது வந்து வர்ற காசு தான், இதை எடுத்து குடும்பத்தை நடத்தணும். அப்போ அவர் வந்து பார்த்தாரு, வீட்டில் ஒன்றும் இல்லை. சொல்கிறாங்க, இப்போ பாருங்கோ நேக்கு எதுவுமே இல்லை, காஞ்ச மிளகு கூட காஞ்சி போய் இதாகிடுச்சு, தயவு செய்து வெளியே போயிட்டு வாங்கோ அப்படின்னு அத்தானை பார்த்து சொல்லிட்டா. அப்போ என்ன பண்ணுவாங்க? யாசகம் போயிட்டாரு. அப்போ மகனை கூப்பிட்டாரு, மகனே தந்தை யாசகம் போகிறேன், வெளியே போகிறேன், அதனால உனக்கு இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்தேன். நைவேத்தியம் எப்படி பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி பண்ணணும், ஒரு நைவேத்தியம் உண்டு, இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நீ இந்த அலர்நாத்துக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் ஆஃபர் என்னன்னாக்கா பகவானுக்கு நம்ம சமைச்சதை படைக்கிறது. இப்போ புரிஞ்சிருக்கோம். என்ன பொதுவாகவே நைவேத்தியம் அழகான தமிழ் வார்த்தை, ஆனால் இங்கே யாரும் பயன்படுவதில்லை, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அந்த நைவேத்தியமா வைத்தியமா இல்லை நைவேத்தியமா இல்லை பைத்தியமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டா இல்லையா? அது யூஸ் பண்ணுறதில்ல அந்த வார்த்தை. அதனால அப்போ வந்து அந்த வந்து ஆஃபர் பண்ணுறாரு. இது இந்த நைவேத்தியம் அது அப்பா அம்மா அந்த அவங்க அம்மா செஞ்சு கொடுத்ததே நைவேத்தியம் பண்ண சொல்லுவார். நான் எப்பயுமே நான் பண்ணுவேன், நீ பார்ப்பல, இப்போ அப்பா யாசகம் போகிறேன், நீ பாரு. அப்போ மதுன்ற அந்த மகன் இருக்கார்ல, டெய்லி போவார். அவங்க அப்பா வச்சதை எடுத்து தான் பார்ப்பார் தவிர வச்சது உள்ளுக்கு காலியா இல்லை வந்து இருக்குதான்னு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு ஒரே இதுனா அப்பா சொல்லுவார், பகவான் சாப்பிட்ருவார், பகவான் சாப்பிட்ருவாரு. அப்போ மது அதுக்கே பிடிச்சி சாப்பிட்ருவாரு சரி சாப்பிட்ருவாருன்னு ஓகே. அப்போ இது போய்ட்டு அப்பா போயிட்டாரு. இப்போ மொத்த நாள் ஜாப், நைவேத்தியம் பண்ணுற ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு போகிறாரு. அலர்நாத்துக்கு வைக்கிறாரு, நைவேத்தியம் பண்ணுறாரு. 5 நிமிஷம் சென்று இப்போ எடுக்கிறாரு. சாப்பிடலையா? நான் உனக்கு தானே வச்சேன், ஏன் சாப்பிடலை? அலர்நாத் பார்க்குறேன், எப்பயுமே அவங்க அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு, இவன் என்ன அடம் பிடிக்கிறான். ஏன்னா பகவான் என்பவர் நம்மள மாதிரி எடுத்து சாப்பிட்டு அப்பா ஃபுல்லாச்சு அப்படின்னு சொன்னாதான் இதா கண்ணால் சாப்பிடுவார்.
பகவான் கண்ணாலே சாப்பிடுவார். ஹோ முடிஞ்சு, அவ்வளோதான். அதை எடுத்து சாப்பிட்டு बहुत अच्छे हाथ पाव अच्छा है आपका लड्डू. ओ क्या जी ये जी? हाँ राजस्थान जी अच्छा அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஓகே அது கருணையாக தருவார். ஆனால் மதுன்றது என்ன பண்ணுறாரு, நீ சாப்பிட்டு காலியாக கொடுத்துரு, எனக்கு தட்டு எம்டியாக வரணும், இல்லை விடமாட்டேன் அப்படின்னு மது அடம் பிடிக்கிறாரு. அவ்வளோ பார்க்குறாரு. எப்பயுமே அவங்க அப்பா எடுத்து போயிடுவாரு. நைவேத்தியம் பண்ணுற அப்பா நான் வீட்டில் போய் சாப்பிடணும், இதுதான் எனக்கு சாப்பாடு. நைவேத்தியம் பண்ணுறது தான் 3 பேருக்கு சாப்பாடு. பாதை பிரிச்சு கொண்டு தான் 1 2 3 ஓகே கோ 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 ஓகே சார் அப்படியே சாப்பிட்டுட்டு கொலை போட்டுவாங்க. அன்னைக்கு மது பண்ண வேலை அலர்நாத் பார்க்குறாரு. அப்படின்னு அடம் பிடிக்கிறான், போக மாட்டான். பகவான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது நல்லா யோசிங்க, பகவான் எடுத்து சாப்பிடணும் அவசியம் இல்லை, எடுத்து சாப்பிடணும் அவசியமே இல்லை. பிரபஞ்சத்தில் இந்த மொத்த இதுலேயே அவருக்கு சாப்பாடு வேணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம தான் சாப்பாடு வேணும். ஃபுட் பாண்டா வேணும், கிரேப் ஃபுட்டு வேணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு வேணும், வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணும், ரோட்டு மேலே சாப்பிடணும், எல்லா மேலே உட்காந்து சாப்பிட்ணும். நம்ம தான் கடலில் உட்காந்து சாப்பிட்ணும், கப்பை மேலே பறந்துக்கிட்டே சாப்பிட்ணும், பல்டி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்ணும், உருண்டுக்கிட்டு சாப்பிட்ணும், நம்ம தான். ஆனால் பகவானுக்கு அதெல்லாம் ஒரு தங்க தட்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டு பீஸாக இருப்பேன். எஸ் வாட் ஹேப்பன் வாட்ஸ் கோயிங் நவடேஸ் ஓகே அந்த மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி உள்ள பகவான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பக்தன் கேட்டாச்சு, இவன் போக மாட்டேன் மது போ அழுகுறாரு, நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடப்பிடிக்கிறாரு. இது பார்க்குற அலர்நாத் என்னது என்னைக்கு இல்லாத ரொம்ப இதான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டாருனா இன்னும் சாப்பிடணும், சாப்பிட்றேன் காலி ஓகே வெரி குட் எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. எங்கன்னா காலியாச்சு. காலியாச்சா இல்லையே, நைவேத்தியம் பண்ணது எப்படி காலியாகும், எப்பயும் எடுத்து வந்துடுவார. இப்போ பகவான் பக்தனுடைய ஆசையை நிறைவேற்றுறாரு. அவருக்கு இது சாப்பிடணும் இல்லை, டக்குன்னு முடிஞ்சு சாப்பிட்றாரு, முடிச்சு அவ்வளோதான். ஆனால் அப்போ அவங்க ஆத்திரப்படுறாங்க. நைவேத்தியம் பண்ணி எப்படி கிருஷ்ணர் சாப்பிடுவாரு, சிலை தானே எப்படி சாப்பிடுவாரு, சிலை எப்படி சாப்பிடும், ஃபோட்டோ எப்படி சாப்பிடும், ஃபோட்டோ சாப்பிடுமா, சிலை சாப்பிடுமா, பாருங்க சேங்க இல்லைங்கிறாங்க. இம்பாசிபிள் ஹவ். அப்போ அவங்களுக்கு கோபம் வருது. போனவர் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு. அப்போ இவங்களுடைய கோபத்தை அவங்க சொல்கிறாங்க, எங்கே சாப்பிட்டோம், பட்னியாக கடந்தோம், ராத்திரி பூரா ஈரத்துணி கட்டிட்டு படுத்துட்டோம், ராத்திரி பூரா ஈரத்துணி கட்டிட்டு சாமி அவன் இந்தாண்ட சாமி படுத்துட்டா, அந்த இந்தாண்ட சாமி படுத்துட்டேன் முடிஞ்சா. அப்போ அவருக்கு கோவம் வருது. யார் சாப்பிட்டா, நீ தான் சாப்பிட்ருப்ப. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அலர்நாத் தான் சாப்பிட்டாரு. இந்த சீனு நிறைய இடத்துல நடந்திருக்கும். இப்போ நான் அலர்நாத் சொல்கிறேன்னே அதேமாரி நிறைய இடத்துல நடந்திருக்கும் இதே சீனு. அதனால கோபிஸ் ஆகும். இன்னும் அன்றைக்கி அலர்நாத் சொன்னார், அன்றைக்கி தொத்த கோபிநாத்னாரு, அன்றைக்கி அங்கே சொன்னார். இந்த சீன் நிறைய இடத்துல நடந்திருக்கும். இப்போ இது உதாரணம் சொல்கிறேன். அப்போ இது அலர்நாத் கோயிலும் நடந்துச்சு. அப்போ மது அவர் சொன்னோன்னே அவங்க அப்பா போய் பார்த்தோன்னே நைவேத்தியம் பண்ண சொல்கிறாரு. பார்க்குறாரு, பகவான் எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு, பகவான் எடுத்து சாப்பிட்றத எப்படி சாத்தியம், இவ்வளோ தான் அந்த விக்கிரம் தானே நினச்சேன், சிலை தானே நினச்சேன், சிலை எப்படி சாப்பிடும். பக்தரோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பகவான் செயல்படுறாரு. எவ்வளோ தூரம் என்னை நம்பி அந்த இது அடம்பிடிச்சு செய்ய சொல்கிறேன். அந்த ஒரு இது அதே இடத்துல இன்னொரு ரிட்டன் அப்படியே அலர்நாத்லேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து ஜெகநாத் பூரிக்கு வருவோம். எங்கே ஜெகநாத் கோயில். அலர்நாத் கோயிலேருந்து எப்படி 1 மணி நேரம் பிடிக்கும் நினைக்கிறேன். 1 மணி நேரம் பிடிக்கும். 25 கிலோமீட்டர்ஸ். How many hours? Don't know. So okay. Google GPS செக் பண்ணிப்போம். ஸோ அலர்நாத் கோயிலேருந்து ஜெகநாத் பூரி ஜெகநாத் பூரியில் நிறைய லீலை நடந்துச்சு. அது ஒரு லீலை. ஜெகநாத் பூரிக்குள்ள நம்ம ஊர் பிள்ளையார் இருக்காரு. யாரு? பிள்ளையார் தெரியுமா? பிள்ளையார் தெரியுமா? புதுசாக என்னமோ சொல்கிறான். நம்ம படித்த தமிழில் பிள்ளையார் தெரியல. கணேஷ்ஜி
விநாயகர், கண்ணப்பத்தி. இப்போ தெரியுதா? நம்ம உச்சி பிள்ளையார்னு அதான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ வந்து பிள்ளையார் ஜெகநாத் பூரிக்குள்ள பிள்ளையார் இருக்காரு. யாருக்கு தெரியும்? மற்ற உங்களுக்குலாம் தெரியும். போயிருக்கேன் ஜெகநாத் பூரிக்கு. யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னே? ஜெகநாத் பூரி என்னன்னு தெரியல. ஜெகநாத் பூரிக்குள்ள பிள்ளையார் இருக்குங்கிறான், கணேசி இருக்குங்கிறான். ஜெகநாதர் வந்து எப்படி இருப்பாருன்னா, அவர் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்னா கை, கிருஷ்ணர் தான் புல்லாங்குழல் வைத்திருப்பார். அழகான முடி, அந்த முடி வச்சுக்கிட்டு அழகா அந்த பலவா அழகா சாயிலோட புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் ஜெகநாத் அப்படி இருக்க மாட்டார். பொதுவாக நம்ம கிருஷ்ணர் என்னென்ன விக்கிரத்தில் பார்ப்போம்? கல்லில் பார்த்துருப்போம், அப்புறம் வந்து மார்பிளில் பார்த்துருப்போம் கிருஷ்ணரை. ஆனால் இந்த ஜெகநாதர் கிருஷ்ணர் தான், ஆனால் கட்டையில் இருப்பார். கட்டையில் கையேந்து இப்படி தான் இருக்கும். மனசை மாதிரி நீட்டாலாம் இருக்காது. மனசை இருக்கும். கிருஷ்ணர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்காது. கட்டையில் கையெல்லாம் கட்டையாக இருக்கும். அப்படியே உருண்டியாக தலைமை தான் தெரியும். புதுசாக இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும். தலை மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுதான் கிருஷ்ணர். மரக்கட்டையில் இருப்பார். அதுவும் வேப்பங்கட்டை. நீம் வேப்பக்கட்டையில் இருப்பார் ஜெகநாத். இப்போ அந்த ஜெகநாத் அங்கே பாருங்க, புதுசாக இருக்கும், இங்கே பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் எட்ட இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் பூ கண்டிப்பாக வைப்பீங்க. அப்புறம் பாருங்க, அதான் ஜெகநாத், பலதேவா, சுபத்ரா. கிருஷ்ணர், பலராமர், நடுவில் அவங்க தங்கை சுபத்ரா. இந்த ரூபத்தில் தான் ஜெகநாத் பூரி என்ற அந்த ஒடிஷா மாநிலத்தில் அந்த அந்த பூரி சேரத்தில், பூரி என்ற ஒரு இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த கோயில் பற்றி தான் பேசுகிறேன். அந்த கோயிலில் ஒரு அரசர் இருப்பார், கிங். அந்த கிங்க்கும் அந்த அரசருக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற அரசருக்கும் சண்டை, போர், வார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அரசர், அந்த பேர் மறந்துட்டு அந்த நேம் ஞாபகம் இருக்கா ப்ரோ? ரிசர்ச் பாருங்க, கிடைக்குதானே? காஞ்சிபுரம் பிள்ளையார் பேசல, அது முதல் அரசர் பற்றி சொல்றேன். அரசருக்கும் காஞ்சிபுரம் தமிழ்நாடு இருக்கிற அரசர், காஞ்சிபுரத்தில் இருக்கிற அரசருக்கும், ஒரிஷா பூரியில் இருக்கார்ல அந்த அரசருக்கும் சண்டை. 2 ஸ்டேட் பெட்டல் ஃபைட். அதாவது தமிழ்நாடு, சவுத் இந்தியா தமிழ்நாடு, ஈஸ்டில் இருக்கிற ஒரிஷா மாநிலத்தில் உள்ள கிங், 2 கிங்க்கும் சண்டை. அப்போ 2 பேருக்கும் ஒப்பந்தம் வருது, ஒரு டீல் வருது. அதாவது ஒரிஷா காஞ்சிபுரத்தில் அரசர் சொல்கிறாரு பூரி அரசரை பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் தோத்துட்டா உங்கள் ஜெகநாதை தூக்கிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் வச்சிருவேன். நான் தோத்துட்டுனா என் ஊரில் இருக்கிற இந்த பிள்ளையார் இருக்க காஞ்சிபுரம் பிள்ளையார் எடுத்து போய் நீ உன் கோயிலில் வச்சுக்கோ, உன் இடத்துல வச்சுக்கோ. இதுதான் டீல். சண்டை போர் போது சண்டையில் பாதி போர் வீரர்கள் இறந்துட்டாங்க. இந்த பக்கத்தே ஒரிஷா பக்கத்து உள்ள போர் வீரர்கள். ராஜாவுக்கு கவலை வந்துருச்சு, எங்கே இந்த சண்டையில் நான் தோத்துட்டுனா இங்கே இருக்கிற ஜெகநாதர் அங்கே பேருவா வரோன்னு, இங்கே இருக்கிற ஜெகநாதரே காஞ்சிபூருக்கு பேருவாரோன்னு. ஒருபோதும் நடக்காது. அப்போ அவர் அழுந்து புலம்புறாரு. ஜெகநாதர் நினச்சிருந்தா இங்கே முடிச்சிருப்பாரு, ஒரு ரமத்து பெட்டன். இப்போ வந்து அனுப்புறானுங்களா நிற்கிற எப்பவுமே, இங்கேருந்து யுக்ரைனுக்கு, அங்கேருந்து ரஷ்யாவுக்கு, இங்கேருந்து ஒரு தட்டு பார்க்கும். யுக்ரைன் ராக்கெட்டா பகவான் அப்பவே செஞ்சிட. ஒரே தட்டு தான், காஞ்சிபுரம் க்ளோஸ். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவரே அப்படி பண்ணலை. என்ன பண்ணாரு? இவர் அழுவோன்னு அழுகுறாரு, எங்க ஜெகநாதா நான் தோத்துட்டுனா. ஏன்னா காஞ்சிபுரத்தில் அந்த கிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். அவங்கள போர் படை வீரர்கள்லாம் அவ்வளோ இது. இந்த சவுத் இந்தியாவே அது கொஞ்சம் இதுதான். ராஜராஜ சோழன், சேரன், பாண்டியன் இதெல்லாம் இருந்து இதுலேயே காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த போர் செய்கிறதுல வந்து அந்த கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எல்லா இதுலையும் இருக்குதான், பட் அதை சொல்கிறேன். அப்போ அந்த காஞ்சிபுரத்தில் அந்த அரசர், அவருக்கு தெரிஞ்சு போச்சு பூரி ஜெகநாதனுக்கு, அந்த பூரியில் இருக்கிற அந்த அரசருக்கு என்ன நடக்காரு. அழுந்துட்டோன்னே இப்போ படுத்துருவார், நான் தோத்துருவோம் போல, நீ தான் காப்பாற்றணும் ஜெகநாதா, நீ தான் காப்பாற்றணும்னு இப்போ படுத்து தூங்கிடுவார். மறுநாள் போருக்கு போனோம், இவர் அங்கே படுத்து தூங்கிறார். மயக்கி போட்டார், லைஸ்ட்டாக மயக்கி மருந்து கொடுத்து படுக்க வச்சிட்டாரு. யார்? ஜெகநாதர். ஷூ, நீ எங்கே படுத்துங்க, நான் நீங்கள் விஷயம் மட்டும் பாரு என்ன ஆகுது. காஞ்சிபுரத்துக்கு வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, 2 குதிரை போகுது படை வீரரோட. என்ன குதிரை? கருப்பு குதிரையும் பிளாக் ஹார்ஸ் அண்ட் ஒயிட் ஹார்ஸ். கோ டு காஞ்சிபுரம்.
மாத்தா தெரிஞ்சிச்சு. கருப்பு குதிரையில் போகிறது கிருஷ்ணர், அதாவது ஜெகநாதர். வெள்ளை குதிரையில் போகிறது பலதேவா, அது இது பலராமர். குதிரையில் போகிறாங்க, மானிட ரூபத்தில் போகிறாங்க 2 பேரும். ராஜா போறாரு, எல்லாம் படைவரும் காலியாக வராங்க. என்ன இது எண்ணிக்கை இல்லாதுங்க, எல்லாம் புஷ் புஷ்ன்னு எல்லாம் கிளம்புறானுங்க. இல்லை இப்படி இருக்க மாட்டானுங்களா? என்னாச்சு, எனர்ஜி போச்சா? கடைசியாக ராஜாவே மோதுறாரு. அட்டிச்சு அடியில் அவருக்கு இடி மிழுந்த மாதிரி விழுவுது. இன்னைக்கு இல்லாத எனக்கு இப்படி 2 ஸ்டெப் இல்லை 10 ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாரு. என்னைக்கு இல்லாதது இன்னைக்கு போத. அவருக்கு அப்பதான் உணர்றாரு, வந்தது சாதாரண நபர் கிடையாது, சாதாரண நபர் கிடையாது. 2 பேரும் தி கிங் ஆஃப் யூனிவர்ஸ், உலகத்துக்கே அரசன். நான் காஞ்சிபுரத்துக்கு அரசன், இப்போ வந்தவங்க உலகத்தை பிரபஞ்சத்துக்கே அரசன். இது தெரிஞ்சோன்னா ராஜா ஸ்டெப் வச்சுட்டோன்னே, ப்ளீஸ் ப்ரொசீட், பிரிங் அவர் காஞ்சிபுரம் பிள்ளையார், கோ ப்ளீஸ். எடுத்துட்டு போறாங்க. காஞ்சிபுரத்தில் அந்த காஞ்சிபுரத்து பிள்ளையாரை தூக்கி ஜெகநாத்புரியில் வச்சாச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம், அப்பா தெளிச்சிட்டோமா, நியூஸ் வந்துருச்சு காஞ்சிபுரம். ஆனால் அவருக்கு சந்தேகம், காஞ்சிபுரம் ராஜ்யம் சரியான ஸ்ட்ராங் ஆச்சே, எப்படி தோத்தாரு? அப்போ அவருக்கு பூஜாரிங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், எஸ்டே ஜெகநாத் பலதராமன் நோ ஒன்லி சுபத்ரா மட்டும் நிற்கிறாங்க தனி மரமா. என்ன இது தனி மரமாக நிற்கிறாங்க, 2 பேரும் காணா போயிட்டாங்களா? போனது ஜெகநாதரும் பலராமரும், அது ஜெகநாதரும் பலதேவரும், அது கிருஷ்ணரும் பலராமரும் போயிட்டு தன் பக்தனுக்காக சண்டை போட்டு வராங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறவரு போய் சண்டை தான் போடணுமா? சண்டை போடணுமா? போயிட்டு மல்லு கட்டி குதிரை ஏறி கிடக்குன்னு போயிட்டு, அது ஒரிஷாலேருந்து ஜெகநாத் காஞ்சிபுரத்துக்கு போகணுமா? ஒரிஷாலேருந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து எல்லாம் தாண்டி காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்பா தூரம்ல தாங்காது, இப்போ கேஸ் தாங்காது, குதிரை பாதிலே விழுந்துடும். அப்படி நாக்கு தள்ளி பெற முடிஞ்சு. ஆனால் ஜெகநாதர் பலதேவரும் பக்தனுக்காக பயணம் பண்ணி தெளிச்சுட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜெகநாத்புரிக்குள்ள காஞ்சிபுரம் பிள்ளையார் அங்கே இருப்பார். இன்னும் நம்ம ஊர் பிள்ளையார் இங்கே இருக்காரு, எல்லாம் ஜூம் போட்டு பார்ப்பாங்க. தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் நல்லா எல்லாம் பார்ப்பானுங்க. இது क्या करो ये मद्रासी है, देखो ये क्या करो ये पता नहीं ना, देखो ओके ये पूजा करेंगे முடிப்பாங்க. ஏன்னா இந்த கல்ச்சர் வந்து நார்த்தில் இல்லை. நார்த்தெல்லாம் பிள்ளையார் கும்பிட்றாங்க தான், மோரியாரு கணபதி பாப்பா மோரியார்னு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே தான் வந்து இதெல்லாம் வந்து எங்கே? தமிழ்நாடு தான். வேறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே பிள்ளையார் கணபதியோ அப்படி தான் முடிஞ்சு. இங்கே பார்க்குறாங்க, என்னது இங்கே உள்ளேருந்து இன்னும் போடுறாங்க, குட்டிகள் இது போடுறாங்க பண்ணுறாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் பிள்ளையார்னு பல பேருக்கு தெரியும். அங்கே வேலை போட்டுருந்தாலும் ப்ரூவோ காஞ்சிபுரம்னு. எஸ், காஞ்சிபுரம் கணபதி பிக் சைஸில் நல்லா. அந்த ஊர் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா நிற்கிற ஜெகநாதர் பிரசாதம் சாப்பிட்டு அப்படி ஆனாரா, இல்லை பொதுவாகவே காஞ்சிபுரத்தில் அப்படின்னு தானே தெரியாது, அவ்வளோ பெருசுக்கு இருப்பார். எஸ், வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. ரைட்டாக வந்து பார்த்துருக்கீங்களா? ஜெகநாத்புரிக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க? एक टाइम है जी, ஓகே சித்தா மக்காரம். இன்னொரு டைம் போனால் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பகவான் என்ன வேணாலும் செய்வார். அவர் வந்து இதை செய்யணும்னு இல்லை, ஆனால் அது செய்யறார். ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ பகவானுடைய அந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியாது. பகவானா இதை செஞ்சாரு, எப்படி பகவான் அப்படி செய்ய முடியும்? அந்த சக்தியை நார்மல் பர்சன், நம்பிக்கையற்றவர்கள் புரிஞ்சிக்க முடியாது. நம்பிக்கை பிலீஃப் இல்லாதவங்க புரிஞ்சிக்க முடியாது. ஹவு பாசிபிள்? இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அதாவது இப்போ புண்ணியம் பண்ணுவாங்க. பாரத இதுலேருந்து பிறந்தவங்க உங்களே புண்ணிய ஆத்மாக்கள். ஆனால் கருதலை. அங்கேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுலேருந்து ஜெய் ஜெகநாதன் கை தூக்குனா அங்கே போவோம், அது போய் சேரும். அப்போ மெலிசியான்னு சொன்னால் சேராதா? மெலிசியாந்து ஜெய் ஜெகநாத் கை தூக்கி சொல்கிறீங்க, அது வந்து அந்த இது பார்ப்பாங்க, ஈஸ்டா வெஸ்டா பார்ப்பாங்களா? ஜெகநாதன் எங்கே இருக்காரு? ஈஸ்ட் நோக்கி இங்கே ஜெகநாதன் கத்துனீங்கன்னா அந்த இது போய் சேரும், பகவானுக்கு போய் சேரும்.
எங்கும் எப்படின்னு சொல்ல, அரப் சவுடி துபாயில் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. கத்தான அவனுங்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் ஜெய் ஜெகநாத் சொன்னாலே பகவான் எங்கேயும் போய் சேரும். அந்த இதை பகவானோட நாமம். பாரதத்துலேருந்து இருக்கும். நான் தமிழ்நாட்டில் போயிட்டு நான் திருச்சி சென்னையிலேருந்து ஜெய் ஜெகநாத் சொல்ல போகிறேன், இல்லை புவனேஸ்வரில் இறங்கி ஜெய் ஜெகநாத் சொல்ல போகிறேன். ஜெகநாத் அப்போ தான் ஏற்றுக்குவாரா? இங்கேருந்தே சொல்லலாம். பகவான் இங்கேருந்து நீங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணலாம், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்குவார். எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஜெகநாத் புரி போகிறதுக்கு? சில பேருக்கு இங்கே வர்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கன்னியா டெம்பிள் போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு சென்னைக்கு போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் மாயப்பூர் போகிறாங்க, விருந்தாவனம் போகிறாங்க, அயோத்தியா போகிறாங்க, எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் போக முடியாதவங்க பகவான் அடைய முடியாதா? பகவான் அடைய முடியாதா? பகவான் நாமம், பகவான் ரூபம், பகவானுடைய லீலை, இது மூலியமா பகவான் அடையலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான நாமத்து மூலியமா பகவான அனைத்து சக்திகளும் அதில் இருக்கு. இது புரியாதவங்க தெரியாதவங்க தான் அங்கங்க மலையிறோம். பகவான் நாமம் எங்கெல்லாம் பகவான நாமம், பகவான கதைகள், பகவான சம்பந்த சேவைகள் நடக்குதோ, ஹரிக்கதை நடக்குதோ, அங்கெல்லாம் பகவான் இருக்கிறார். அங்கெல்லாம் பகவான் இருக்கிறார். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனா அவரை பத்தி அவர் நாமங்கள் பேசுறப்ப ராதா கோபால்ஜிக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு இது. பூத பிரன் நாச்சா பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனை. எல்லா ஜீவனங்களும் பாதுகாவலர். எஸ், எல்லா ஜீவராசிக்கும் 84 லட்சம் உயிரினங்கள் படைப்புல பகவான் எல்லா ஜீவராசிக்கும் அவர் தான் ப்ரொடெக்ட். பூதஸ்த பிரபஞ்ச தோற்றத்தில் பூத பாவனை எல்லா தோற்றங்களையும், எல்லா தோற்றத்திலையும், எல்லா ரூபத்திலையும் பகவான் தான் பாதுகாவலர். ஸோ பகவான் நேரடியாக தான் இதுன்னு இல்லை. ஆனால் பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் கேட்க 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 பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். தீர்த்த ஸ்தலம் போறவங்க முடிஞ்சுங்க போறாங்க, போக முடியாதவங்க பகவான நாமம் சொல்லி பகவானை அடையலாம். இது சாத்தியமே, இதான் சத்தியம், இதான் உண்மை. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பகவான் தன் பக்தனுக்கு எது தேவையோ பூர்த்தி செய்கிறான். என்னது இது? பூர்த்தி செய்கிறான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போன வாரம் கிளாஸில் நாங்கள் குறைபாடுகள் என்னென்ன சொல்லியிருந்தேன்? நாங்கள் குறைபாடுகள் சொல்லியிருந்தேன். பிரம்மா பிரம்மா எஸ், இது என்னது? பிராமா பிராமா. 4 குறைபாடுகள் கொண்ட நபர்கள். எப்பயுமே இங்கே உள்ள ஜீவாத்மாக்கள் இந்த 4 குறைபாடுகளோடு தான் இருப்பாங்க, பகவான் சம்மதம் ஏற்படாத வரைக்கும். ஓகே, ஸோ அது என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க மதி. பிராமா பிராமா எப்பயுமே தவறு செய்யக்கூடியவன். ஒன்னாவது குறைபாடு, கண்டிஷன் சோல், 4 டிஃபெக்ட், 4 குறைபாடு உள்ள நபர்கள் எப்பயுமே. ஓகே, 2வது பிராமாடா. பிராமாடா அப்படின்னா இல்லூஷன், மாயையில மாட்டிக்கிறவங்க. எப்பயுமே நம்ம மாயையில மாட்டிக்கிறோம். அடுத்து பெப்ரலிப்சா, எப்பவும் ஏமாத்துற குணம். சொல்லுவீங்க, நான் யாருன்னு தெரியுமா? நான் என்ன சொல்லுங்க? பொய் சொல்லாத ஹரிச்சந்திரனா? பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன். இன்னொன்று சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஓகே, நாம வரும். அடுத்து 4வது காரண பதுவம், நிறைவேற்ற புலன்கள்.
பத்தலை எனக்கா இந்த விஷயம் எனக்கு வந்து இது கேட்டுக்கிட்டே போகணும். எனக்கா ருசியே இல்லைப்பா, இன்னைக்கு இது வேணும் அது வேணும், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும். நாக்கு, காது, கண், எல்லாமே எல்லாமே 5 புலங்களும் தொடுவுணது எல்லாத்தையும் குறைபாடு போகுது. நம்பி எப்பயுமே அது வந்து நிறைய அடையாவது இருக்கும். ஸோ ஆனால் பகவானோடைய சம்மதம் ஏற்படுறப்ப இதெல்லாம் முழுமை அடைஞ்சிரும். அவருடைய நாமமாக இருக்கலாம், அவருடைய ரூபமாக இருக்கலாம், அவருடைய கதைகளாகவும் இருக்கலாம். தத்துவ ரீதியான விஷயம் கேட்குறப்ப இப்போ ஒவ்வொரு கதையும் சொல்கிறேன்ல, அலர்நாத்துங்கிறேன், ஒரிசாங்கிறேன், ஜெகநாத்புரிங்கிறேன், இதெல்லாம் போனதில்லை, யாருக்குமே தெரியாதுங்க. பேர் கேட்குறோமா இல்லையா? ஜெகநாத்னு கேட்குறோம், அலர்நாத் கேட்குறோம். இப்போ இந்த பேர் கேட்குறோம்ல, இந்த பேர் ஒருத்தனுடைய மனசு தூய்மைப்படுத்துது. அவருடைய நாமம். அயோத்தியாவுக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் பகவான் ஏத்துக்குவாரா? ராம்லாலா, அரே பாய் एक बार இதுக்கு देखो, ए अच्छा है रामलाला, ए बोल राम नाम बोल அப்படின்னோடனே அங்கே போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அங்கே போய் சொன்னாதான் ஓ ராம் நாமா சுனோ, ஏ ராம் நாமா அவர் கேட்குறாரு. அப்படியா? நோ. இங்கேருந்து சொன்னாலும் அதாவது இப்போ அந்த கலாச்சாரமே இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் 108 தடவை எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அந்த இருந்தீங்க அந்த அந்த அப்போ லிமிட்டட் பீசஸ். இப்போலாம் கேட்டா மாதாஜி ராம் ஜெய் ஸ்ரீராம் எழுதிருக்கீங்களா? அப்படி ஒரு பேர் இருக்குன்னு தெரியுமா? பொச்சித்தாவா நீங்கள்? பொச்சித்தாவா ஜெய் ஸ்ரீராம் பொச்சித்தாவா? ராம்னு யாரும் தெரியாது. ராம் லார்ட் ஸ்ரீராம், ராம் ராமா 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 தெரியும். இந்த ஜெய் ஸ்ரீராம் தெரியாது. ஓ ஏசி ஜெய் ஸ்ரீராம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. உச்சிதாவ் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் தெரியுமா? தெரியாது. குருகுல கற்றுக் கொடுங்க. ஜெய் ஸ்ரீராம் தெரியுமா? ஆமாவா இல்லையா? அதாவது எப்படின்னா எனக்கு தெரியும் தெரியாது இப்படி லைட்டா கேட்கறவனுக்கு அப்படி மண்டை குழம்பு வருது. அங்க லட்சுமி ஜெய் ஸ்ரீராம் தெரியுமா? யார்? என்னது அது? ஏதோ 90 ஸ்பீட் மேன்ல ஒரு புக்கு சொல்லுது. என்னது ஜெய் ஸ்ரீராம்? என்னது ஜெய் ஸ்ரீராம்னா என்னது? என்ன யாரோட பேரு? மூட்டை முட்டையா கிளாஸ் கொடுத்து என்ன இருக்குது அதை ஜீவன் ஜெய் ஸ்ரீராம் தெரியல ஜீவன். வெரி வெரி ஓகே ஜெய் ஸ்ரீராம். ஸோ முன்ன எனக்கு வந்து ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, ஆனால் ஜெய் ஸ்ரீராம் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த பேரு பகவான் தெரியாது. சின்ன வயசுல இருந்து ராமாயணம் தெரியுமா? மகாபாரதம் தெரியும். பேர் ராமாயணம் தெரியுங்க, ராமர் கதை தானே. மகாபாரதம் தெரியுங்க, ஆனால் உள்ளுக்கு என்ன தத்துவம், என்ன விஷயம், என்ன பண்ணார் பகவான், ஆனால் பேர் தெரியும். ஆனால் இப்போ உள்ள நிலைமை என்னது? நவீன நாகர் வந்தாலும் ஃபோனு தெரியுமா? ஃபோனு தெரியும். ஃபோனில் என்ன கேம்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் மாற்றியாரிச்சு, அதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி இப்படி விளையாண்டா தான் கேம் தெளிக்க முடியும். ஆன்லைனில் இது விளையாடலாம், இது வந்து ஆஃப்லைனில் விளையாடலாம். இது இன்ஸ்டால் பண்ணி இது பழைய கேமு. ஸோ ரொம்ப 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 முக்கியம். என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, யார் ஒருத்தவங்க பகவான் மேலே நம்பிக்கை வச்சு நாமத்தை சொல்கிறோமோ அங்கே தான் அவனுடைய அடுத்து ஆன்மீக ஸ்டெப்பே வைக்கிறீங்க. யார் நம்பிக்கை இல்லை, ஏதோ சொல்கிறானுங்க இவனுங்க, கத்தி கத்தி சொல்ல போகிறான். போன வாரம் ஒரு குரு அமைதியாக கொடுத்தாரு, அந்த மாதிரி கொடுக்க மாட்டேறானுங்க கிளாஸை. ஒன்று அதிபதி கத்துவான், இல்லை ராஜ்யம் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஏதோ கற்றுங்கடான்னு சொல்லிட்டு நான் பாட்டு கேட்டுக்கிட்டே நோட் கொடுத்து போயிடுவேன். இப்படிலாம் இருந்தாலும் ஆனால் சொல்கிறது உண்மை, ரைட் தானே? ஸோ பகவானுடைய யாரு நீங்கள் ஆராய்ச்சியில் பண்ண தேவையில்லை. பகவான் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், ஜஸ்ட் ஃபாலோ. அவர் வார்த்தையை அவரோட வாணியை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சாலே சக்ஸஸ். எந்த யோகத்தில் பகவான் அடையிறதுக்கான எளிமையான வழி இருக்கு? கலியா? நான் யோகத்தை பற்றி சொன்னால் இந்த யுகம்னு கேட்குறாங்க.
நிஜமாவே முடியல. யோகன் என்னன்னு தெரியல, யுகன் என்ன, பக்தி யோகா. எஸ், நான் யுகனுக்கு எந்த யுகத்துல பகவான் அடிக்கணும்னு கேட்டேனா, எந்த யோகத்துலன்னு கேட்டேனா, அடுத்து ஹிந்தி கிளாஸ் தான் கொடுப்போம். ஒரு சமைச்சிங்க பாகல் வகையா. ஓகே, எனிவே, ஸோ பகவானுடைய இந்த பக்தி யோகம், கிருஷ்ணனுடைய சேவை, பகவானுடைய நாமம், இது மூலியமா ஏற்பாடு செய்யப்படுது. அதாவது நல்லா பாருங்க, யார் ஒருத்தர், இது குருபா சொன்னது, 12 வருஷம் விடாம நல்லா பகவான் பகிரங்கமா நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாமம் அபராதமின்றி, 10 நாம அபராதமின்றி பிள்ளையில்லாம உச்சரிப்பு நல்லா பகவான் பகிரமா சொல்றீங்களோ, அவங்களுக்கு பூர்ணமான எல்லா விஷயங்களும் வந்து சேரும். அதாவது சக்தியே இருக்கும், ஆனா அதுக்காக நீ பண்ண தேவையில்லை. சித்தி அஸ்தாங்க யோகம் பண்ணி ஒருத்தர் சித்தி கிடைக்குதுல்ல, பவர் கிடைக்குதுல்ல, அதுவே கிடைக்கும். ஆனா அதுக்காக பண்ணக்கூடாது. ஆனா குருபா சொல்லிக்காரு, இது குருபா சொல்லுவார், திட்டுவார், உன்ன மாதிரி ஒரு மடையை எவனமே இல்லை. சயின்டிஸ்டை பார்த்து சொல்லுவார், சயின்டிஸ்டை யார் சொல்லுவார், சயின்டிஸ்டை பார்த்து சொல்லுவார். அது இங்கே போய் அமெரிக்காவில், இப்போவே அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியல, அப்போ எப்படி இருந்திருக்கும். ஸோ பகவானுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அதாவது நீ கண்டுபிடிக்கிற எல்லா விஷயமே பகவான்கிட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. நீ கண்டுபிடிக்கிற எந்த விஷயமே பகவான்கிட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. பெட்ரோல் நீ எடுக்கிறங்கிற, அந்த பெட்ரோல் யார் கொடுத்தா? பில்டிங் கட்டிக்கிட்டு பெருமையை பேசு, இந்த பில்டிங்க்கு யார் உனக்கு இந்த உற்பத்தி, மணல் யார் கொடுத்தா? மணல் யார் கொடுத்தா? சொந்தமாக கண்டுபிடிச்சிட்டியா மணல்? அதாவது பில்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோட எந்த சிவில் இன்ஜினியர் அப்ரூவோ, சிவில் இன்ஜினியரை வச்சு நீ எல்லாம் அது மேக்கப் பண்ணிட்ட. ஆனால் அதுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் எங்கேருந்து கிடச்சிச்சு? யார் கொடுத்தா உனக்கு? பகவானோட திருடி நீ செஞ்சுருக்க. நம்பர் 1 ராஸ்கல், 1ஆம் நம்பரு திருட்டு பையனே. பகவானுடைய அவருடைய பொருளை திருடிட்டு அவரே நீ திட்டுற. இன்னொன்று நினச்சி பாருங்க, கடைசி இது சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த நபர் பற்றியும், எந்த லா பற்றியும், எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் சட்ட திட்டங்களை பற்றியும் நம்ம தப்பாக பேசினா நம்மளை என்ன பண்ணுவாங்க? According to the law, the section is you must go to jail, put the jail because you rules regulation crossing ready. அதாவது சட்ட விதிமுறைகளை நீ மீறி விட்டாய், தக்க தண்டனை கொடுத்து உன்னை ஜெயில் சிறைச்சாலையில் போட வேண்டும். சிறைச்சாலை போடுங்கள் அவனை, அரசனை அவன் தவறாக கூறிவிட்டான். நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் பற்றி தப்பாவோ, நீ போடுற ரெகுலேஷன் பற்றி தப்பாக பேசிட்டு என்ன ஆகும்? kita penjara, salah சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அப்போ கிருஷ்ணர் பற்றி தப்பாக பேசுகிறவங்க, கடவுளே இல்லாதவங்க, கடவுளோடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்ட, காற்று ஏற்றுக்கிட்ட, தண்ணி ஏற்றுக்கிட்ட, ஆகாயம் ஏற்றுக்கிட்ட, மண் எடுத்துக்கிட்ட, ஆனால் கிருஷ்ணர் வேணாம், கிருஷ்ணரோட பொருள் வேணும், கிருஷ்ணர் வேணாம். எப்படி? கிருஷ்ணர் படைப்பில் எல்லாம் வேணும், ஆனால் கிருஷ்ணர் வேணாம். அப்போ சட்டப்படி பார்த்தா நம்மளும் நம்பர் 1 ராஸ்கல் தானே. சொன்னால் அது வந்து நம்மளுக்கு கோபம் வரும், அனாவசியமான ஆத்திரம் வரும். பாருங்க, சட்டன்னு உருவாக்கின சட்டத்திட்டங்களே நான் அது மீறினா எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் தப்பாக பேசினா, இந்த நாட்டு அரசனை பற்றி தப்பாக பேசினா, விதிமுறைகள் தப்பாக பேசினா என்ன ஆகும்? இக்கோட் உண்டா புறப்பத்திரன் தப்பி, நீ இப்படி பேசிடக்கூடாது, தண்டனை கொடுக்க. அப்போ உலகத்துக்கு அரசனாக இருக்கிற பகவானை பற்றி மட்டும் தப்பாக பேசுகிறாங்க, கடவுள் இல்லைங்கிறாங்க, மடையங்கிறாங்க, அப்புறம் இது சரியில்லைங்கிறாங்க. ஆனால் அவர் கொடுத்த பொருள் நீ கிருஷ்ணர் வேணாங்கிற, கடவுள் இல்லைங்கிற, கடவுள் பொய்யுங்கிற. கடவுள் பொய்னா கடவுள் கொடுத்த காற்று ஏன் நீ சுவாசிக்கிற? கடவுள் கொடுத்த தண்ணி ஏன் நீ ஏசிக்கிற குடிக்கிற? அவர் கொடுத்த நிலம் ஏன் எடுத்துக்கிற? நீ நிலத்துல இருக்காத, பறந்துகிட்டே இருக்கிற, பறந்துக்கிட்டே இரு, பறந்துக்கிட்டே இருக்கணும். பறந்துக்கிட்டே சாப்பிடணும், பறந்துக்கிட்டே எல்லாம் போவா சாப்பிட முடியுமா? சரி, கேனோ பறந்தாலும் முடியாது, அது அவரோட இடம் தான், அவரோட இடம் தான். பறக்கிறிய வானத்தில் அவரோட தான், எங்கும் எங்கே போனாலும் சுற்றி அவர் தான் இருக்காரு. ஸோ எனிவே பாப்புலேஷன் வரும். ஸோ பகவானுடைய ஐஸ்வர்யம், பகவானுடைய இந்த விஷயம் நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்காரு. நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியாது. கடலோரம் நின்று கடலை பார்த்துருக்கீங்களா? அந்த அலையை
எப்படி இது இந்தாண்ட மணல் இந்தாண்ட கடல்ல எப்படி இந்த அலை மாதிரி வச்சிருக்காரு, அதுல எப்படி காத்து இது பண்ணாரு, கடலுக்குள்ள எப்படி உப்பு வந்துச்சு, தண்ணிகள் ஆறுல உப்பு வர வேண்டியதானே, ஏன் அங்க மட்டும் உப்பு இருந்துச்சு வச்சுக்கிட்டவே, ஏன் கடல்ல மட்டும் உப்பு இருக்கு, குடிக்கிற தண்ணி உப்பு இருக்கா, இன்னும் ஏன் அங்க மட்டும் உப்பு இருக்கு, அந்த உப்பு வர எடுத்து தாப்பி நம்ம வடித்தட்டி அது வேறு சாப்பிட்றோம் நம்ம உப்பு போட்டு. ஸோ அப்படி ஸோ பகவானை எல்லா சம்மதமும் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் பகவானை வேணாங்கிறோம். எனக்கு வேணாம், பகவான் வேணாங்க ப்ளீஸ். ஸோ நோ டைம். ஸோ ஐ எம் நவ் டேஸ் ஸோ பிஸி. I working, I search, part-time job also have, and start classes out. So please, I'm seeking now on transfer to American. I went to London. And no, American US எல்லாம் இல்லையா, இப்போ எல்லாம் ஃபின்லேண்ட் போகிறாங்க, ஃபின்லேண்ட், ஸ்வீடன், நார்வே, அது கொஞ்சம் போனால் இதாக இருக்கும். இல்லைன்னா துபாய், டேக்ஸி இல்லைல்ல, துபாய், சர்ஜா, அபுதாபி, இப்படி போய் செட்டில் ஆகிடுறாங்க, ஏன்னா டேக்ஸி இல்லை. ஸோ என்னதான் பகவானை நீங்கள் வேணானாலும் பகவான் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இருக்குது. அவரோட சார்ந்த நம்ம வாழ்கிறோம், அவரோட சக்தியில் தான் இயங்குது. அவர் ஒரு நொடி அமுத்திட்டாருன்னா எல்லா பட்டனையும் தேவர் முடிஞ்சு. தேவர்கிட்ட வரக்கூடிய வாயு காற்று சப்ளை பண்ண மாட்டார், வர்ணம் தண்ணி சப்ளை பண்ண மாட்டார், இந்திரன் மழை சப்ளை பண்ண மாட்டார், அக்னி நெருப்பு இருக்காது, இப்படி எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ ஆனால் பகவானுடைய ஐஸ்வர்யத்தை புரிஞ்சுக்கணுன்னா பகவானுக்கு பக்தி செய்கிறது தான் புரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கு பக்தி செய்கிறது தான். ஸோ பக்தி யோகம், பக்தி தொண்டு, இது மூலிமா பக்தி இதை புரிஞ்சு செஞ்சு பகவான் அடைவோம். பகவான் நாமத்தை சொல்லி எல்லா பூர்ணம் அவருடைய இதை கிடைக்கும். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஏதாவது கேள்வி இருக்கா?